வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயமில்லை. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். நேற்று ஒரு கிரக இணைவை பற்றி சொல்லியிருந்தாங்க. தொண்டை கொஞ்சம் கட்டிக்கிட்டு இருக்குது, தப்பா நினைக்காதீங்க. சுக்கிரன் சனி இணைவை பற்றி நேற்று பேசியிருந்தோம். அது கூடவே செவ்வாயெல்லாம் சேர்ந்தால் என்ன மாதிரி பாதிப்புகளை தரும் என்பதை தெளிவாக சொல்லியிருந்தோம். அதை பார்த்திங்கன்னா முக்கியமாக 3-12 வீடுகள் பாதிக்கப்பட்டது காலபுருஷ ரீதியான்னு சொல்லியிருந்தோம். அப்புறம் உங்கள் லக்னத்துக்கு எப்படி அந்த மீனபாவம் மிதுனபாவம் என்னவாக வருகிறதோ அது சார்ந்த பாதிப்புகள் இருக்கும்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி செவ்வாய் வீடுகள் ரெண்டையுமே எடுத்துக்கலாம். மேஷம் விருச்சிகம், அதாவது 1-8. இதுக்கு 6-8 அதிபதிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் புதனாகவே வந்துடுவாங்க. மேஷத்துலேருந்து கணக்கெடுத்து பாருங்கள். 6ஆம் பாவம் கன்னி புதன், 8ஆம் பாவம் விருச்சிக செவ்வாய். இந்த செவ்வாயும் சுக்கிரனும் தான் தனக்குத்தானாவே அட்டமாதிபதியாகவும் 6ஆம் அதிபதியாகவும் வர்றவங்க இவங்க தான். வேறு எந்த ராசிக்குமே அந்த அமைப்பு கிடையாது. ஏன்னா மேஷத்தை பொறுத்தவரையிலையும் விருச்சிகம் 8ஆக வந்துடும், விருச்சிகத்துக்கு மேஷம் 6ஆக வந்துடும். அதே போல் தான் ரிஷபமும் துலாமும். அதனால் தனக்குத்தானே 6-8 அறிவுதலை வரக்கூடியவர்கள் செவ்வாயும் சுக்கிரனும் தான். அதாவது அவர்கள் வீடுகள் தான். மேஷத்துக்கு 6 கூடிய புதன், 8 கூடிய செவ்வாய். அதே போல் விருச்சிகத்துக்கு பார்த்தீங்கன்னா 6 கூடிய செவ்வாய், 8 கூடிய புதன். அப்போ இந்த 2 செவ்வாய் வீடுகளுக்குமே இந்த செவ்வாய் புதன் நினைவு என்பது ஆகாது. 6-8-12 துஸ்தானம்னு சொல்கிறோமா இல்லையா? 12 சேர்த்திக்கலாம். 12ங்கிறது மேஷத்துக்கு 12 யார்? குரு, மீன வீடு. விருச்சிகத்துக்கு 12 யார்? சுக்கிரன், துலாம் வீடு. ஒரு பக்கம் தேவகுரு கூட்டணி, ஒரு பக்கம் அசுரகுரு கூட்டணி. இப்போ இந்த செவ்வாய் புதன் சேர்க்கையில் குருவோ சுக்கிரனோ குறுக்க வரக்கூடாது, சாரம் கொடுக்கக்கூடாது, பார்க்கக்கூடாது. பார்த்துட்டா இது 6-8-12 முழுமையாக நிறைவு பெற்று துஸ்தான அதிபதிகளோட ஆதிக்கம் அதிகமாகிடும். இதில் வந்து இன்னொரு காம்பினேஷன் எடுக்கலாம், 8-12 காம்பினேஷன் எடுக்கலாம். செவ்வாய் குரு, மேஷத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் 8 கூடிய செவ்வாய், 12 கூடிய குரு. சார் செவ்வாய் குரு சுபகிரகம் தானே, கூட்டணி. செவ்வாய் குரு செவ்வாய் குருமங்கள யோகம் தானே. குருமங்கள யோகம்தான். அது ஒரு சில பாவங்களுக்கு யோகமாக வேலை செய்யும், ஒரு சில பாவங்களுக்கு என்ன வேலை செய்யும்? 6-8-12 ஆதிக்கம் வரக்கூடாது. இவங்களே தர்மகர்மாதியாக வருவாங்க. தர்மகர்மாதியாக ஒரு இடத்துல அந்த பாவத்துக்கு நல்லது செஞ்சுட்டு போயிடுவாங்க. அதே நேரத்தில் என்ன பண்ணுவாங்க? எந்த பாவத்துக்கு 6-8-12 வராங்களோ அந்த பாவத்தை நசுக்கி விட்டு போயிடுவாங்க. அதுதான் 12 பாவத்தில் எதுவுமே நல்லதும் கிடையாது, எதுவுமே கெட்டதும் கிடையாது, எல்லாம் கலந்து தான் செய்யுங்கிறது தான் விதி. குரு வந்து பரிபூர்ண சுபகிரகம், கெடுதலே பண்ண மாட்டாருன்னு சொல்லக்கூடாது. கர்மா தீதிப்படி குரு வந்து ராகுனுடைய கர்மாவை பெற்று பூச நட்சத்திரத்திலே பிறக்கிறார். குருவுடைய தனுசு வீடு தான் போர் வீடு என்று அறியப்பட்டது. போராட நட்சத்திரம் போர் நட்சத்திரம், வெடி நட்சத்திரம். மூலம் போராடம்லாம் ஒரே சண்டை சச்சரவாகவே இருக்கும். ஆனால் தனுசு வீடு தான் போர் வீடுன்னு சொல்லப்பட்டது. குருட்சேத்திர யுத்தம் அங்கே தான் நடந்தது, மார்கழி மாதம். அதனால தான் மார்கழி மாதம் பீட மாதம்னு சொல்கிறோம். இப்போ குரு வந்து நல்லவர்னு சொல்லிட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? 56 பரல்கள் சுப பரல்கள் கொண்டு அதிகமான நன்மை செய்யக்கூடியவர்னு உண்டு. அதை ஒத்துக்கலாம், அது தப்பு இல்லை. சுக்கிரனுக்கு அதை விட 2 பரல் தானே கம்மி, 54. புதனுக்கு 52. சரி, இவங்கெல்லாம் அடுத்தடுத்து சுபகிரகங்களாக வராங்க. ஸோ 40 பரல்கள் அசுப பரல்களை கொண்டவர் தான் குரு. சுக்கிரனுக்கு 2 கூட, அவ்வளோதானே. அப்போ 2 பேருமே கிட்டத்தட்ட. ஆனால் இவர் தேவகுரு, அவர் அசுரகுரு. இவர் தேவர் கூட்டணி, அவர் அசுர கூட்டணி. ஸோ நம்ம இந்த டாபிக் உள்ள வருவோம். செவ்வாய் புதன் நினைவு என்ன பண்ணும்? லக்னத்துக்கு 6-8 சேர்க்கை. காலபுருஷ ரீதியாக லக்னத்துக்கு மேஷ ராசிக்கு 6க்கும் 8க்கும் உடையவர்.
ஒன்று சேர்ந்து ஜாதகத்தில் 12 ராசியில் எங்கே இருந்தாலும் சரி, அவங்க திசாபுத்தி வரும்போது அல்லது வேறு திசையிலே இவங்க புத்தி அந்தரங்கள் வரும்போது, கோச்சாரங்கள் கெட்டு போயிருக்கும்போது, கடன், நோய், வம்பு வழக்கு, அளவுக்கு அதிகமாக வட்டிக்கு வாங்கிட்டு திருப்பி கட்ட முடியாமல் அவஸ்தைப்படுறவங்க, கடனுக்கு பயந்துட்டு ஊரை விட்டு போகிறவங்க, திடீர்னு ஓவர் நைட்டில் எல்லாத்தையும் லாஸ் பண்ணுறவங்க, இந்த மாதிரி அமைப்புகள் நிறைய பேருக்கு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கெல்லாம் அந்த கடன் வாங்கவே அஞ்ச மாட்டாங்க. செவ்வாய் புதன் நினைவுங்கிறது நட்பு வட்டாரம் ரொம்ப பெருசாக இருக்கும். செவ்வாய் 1, புதன்கிறது 3 நட்பு. அப்போ செவ்வாய் புதன் நினைவு இருக்கிறவங்க நண்பர்களால் அதிகமாக பாதிக்கப்படுறவங்க இவங்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா எல்லாருமே நண்பர்கள் நட்பு வட்டாரம் பெருசாகிட்டே போகும்போது நல்லது எவன் செய்வான், கெட்டது எவன் செய்வானே தெரியாது. அதனால் கண்டிப்பாக எவனாவது என்ன பண்ணிடுவான், காலவாரி விட்டு போயிடுவான், இல்லை குழியில் தள்ளி விட்டு போயிடுவான். அந்த மாதிரி நட்பு வட்டாரத்தினால் பாதிக்கப்படக்கூடிய ஜாதகங்களிலே அதிகபட்சமாக இந்த கூட்டணி இருப்பதை பார்க்க முடியும். செவ்வாய் புதன் சாரம் வாங்கியிருந்தாலும் அதுதான். ஆயிலும் கேட்ட ரேவதி, இதில் 3 ஒரு விதமாக வேலை செய்யும். இதில் கேட்ட அதிகமான பாதிப்பு தரும். ஏன்னா அது காலபுருஷன் 8வது வீட்டில் இருக்குது, அட்டமஸ்தானத்திலே இருக்குது. இந்த கேட்டையில் செவ்வாய் இருக்கிறவங்க எக்காரணம் கொண்டும் ஜாமீன் போடக்கூடாது, சூதாடக்கூடாது. சூதாட்டம்னா என்ன, இந்த காலத்தில் யாரும் வந்து பகடையெல்லாம் ஆட போகிறதில்ல. ஆனால் ஷேர் மார்க்கெட்டில் போய் விட்ருவாங்க. கடன் வாங்கி கொடுத்த வகையில், கடன் பெற்றுக் கொடுத்த வகையில், ஜாமீன் போட்ட வகையில் இவர்கள் வந்து அந்த ஜாமீனுக்கு உண்டான பணத்தை செலுத்துவதை நான் நிறைய பார்த்துருக்கிறேன். இவங்க பண்ணாத இதுக்காகலாம் இவங்க அனுபவிச்சுட்டு இருக்கவங்க நிறைய பேரை பார்க்குறேன். பேங்க்ரப்டாக மாற்றிடும். ஒரு நாள் வந்து தர்மன் வந்து எல்லாத்தையும் இழந்து நடுத்தருவில் வந்த மாதிரி இவங்களை என்ன பண்ணி விட்ருங்க, ஒரு தடவையாவது வாழ்க்கையில் நடுத்தருவில் கொண்டாந்து நிறுத்திட்டு தான் போகும். அதனால் கேட்டை சாரம் ரொம்ப ஆபத்து, ஜாக்கிரதையாக இருக்கணும். எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த செவ்வாய் புதன் காம்பினேஷனுங்கிறது இந்த மாதிரியான பாதிப்புகளை கடுமையாக செய்யக்கூடியதாக இருக்கிறது. கடன், நோய் வழக்கு, இல்லைன்னா என்ன பண்ணுறாங்க, நோய் கடனில் தப்பிக்கிறவங்க நோயில் மாட்டிக்கிறாங்க. இல்லைன்னா வழக்கு, வம்பு வழக்குகளில் தேவையில்லாமல் கோர்ட்டு படியாகிறது, போலீஸ் ஸ்டேஷன் அலையிறது, தகாத நட்புனால பிரச்சனைகளை உண்டாக்குறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செவ்வாய் புதன் காம்பினேஷன் நடக்கும். இதில் தேவகுருவும் சரி, அசுரகுருவும் சரி குறுக்க வரக்கூடாது. அந்த மாதிரி குறுக்க வந்தாங்கன்னா 12ஆம் அதிபதியும் கூட சேர்ந்துக்குவார். சும்மாவே ஆடுவான், சலங்கை கட்டி விட்டா இன்னும் நல்லா ஆடுவான்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி என்ன ஆகும், பாதிப்புகள் மிக கடுமையாக இருக்கும். இதனால் சட்ட சிக்கல்கள், ஊர் விட்டு ஊர் போகிறதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். அதனால் செவ்வாய் குரு, குருமங்கள யோகங்கிறதெல்லாம் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக சொல்லுங்கள். ஒரு பாவத்துக்கு நல்லதையும் ஒரு பாவத்துக்கு அது கெடுதலையும் செய்யக்கூடியதாக இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு சொல்ல வேண்டும். இன்றைக்கி வந்து இந்த செவ்வாய் புதனுக்கு வந்து இந்த 2 செவ்வாய் வீடுகளுக்குமே இந்த கூட்டணி ஆகாத கூட்டணிங்கிறத நீங்கள் ஆணித்தரமாக தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். உங்கள் லக்னத்துக்கு வந்து மேஷம் எத்தனையாவது பாவமாக வருகிறதுன்னு பாருங்கள். உங்கள் லக்னத்துக்கு விருச்சிகம் என்ன பாவமாக வருதுன்னு பாருங்கள். அந்த பாவக பலன்களை கடுமையான பாதிப்புக்கு உள்ளாக்குவார்கள். 6, 8, 12 வந்தால் உங்களுக்கு கடுமையான தோஷத்தை செய்யும். அது ஜாக்கிரதையாக இருக்கணும். 4ஆம் பாவமாக இருந்தால் வண்டி வாகன விபத்துகள், சொத்து சம்மந்தப்பட்டது. 3ஆம் பாவமாக இருந்தால் டாக்குமெண்ட்டு, ட்ராவலில் வந்து அடிபடுறது. 2ஆம் பாவம் இருந்தால் குடும்பத்தில் பாதிப்பு, சொன்ன சொல்லை காப்பாற்ற முடியாமல் போகுது. லக்னபாவமாகவே இருந்தால் நோய் நொடி, கோர்ட்டு கேஸு, நோய் நொடி, திடீர் விபத்துக்கள், இந்த மாதிரிலாம் கொடுத்துரும். ஸோ இந்த கூட்டணி எங்கே இருக்குது, எந்த வீட்டில் இருக்குது, என்ன சாரம் வாங்கியிருக்குங்கிறத பொறுத்து ஆளுக்கு தகுந்த மாதிரி என்ன ஆகிட்டு இருக்குங்க, வேரியேஷன் கண்டிப்பாக கொடுக்கும். ஆனால் அடிப்படையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் தான் என்ன பண்ண முடியுங்க, அடுத்த வேரியேஷனுக்குள்ளே போய் அதை ஆய்வு பண்ண முடியும். எந்தெந்த சாரத்தில் இருக்கும்போது என்னென்ன செய்யுங்கிறது அது பெரிய டாபிக். ஸோ நம்ம அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டியது, இந்த 2 கிரகங்களும் ஒன்றுக்கு ஒன்று பகை கிரகம். இந்த கிரக கூட்டணி என்பது சார ரீதியாக இருந்தாலுமே கடுமையான பாதிப்புகளை செய்கிறது என்பதை தெரிந்து கொண்டு நாம் வந்து என்ன பண்ணிக்கணும், சேஃப்டி பண்ணிக்கணும். மறுபடியும் மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கலாம். சர்வே ஜனா சுகினோ பவந்து. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.